அண்ணா வீடு பால் காய்ப்பு. அண்ணா வந்து அமெரிக்கால கெண்டகி ஸ்டேட்ல வீடு வாங்கியிருக்காங்க. வெள்ளிக்கிழமைக்கு வீடு பால் காய்ச்சாங்க. பால் காய்ச்ச அன்னைக்கு ஃபாதர்ஸும் எங்க ஃபேமிலி மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. ஃபாதர் ப்ரேயர் பண்ணி முடிச்சதும் அண்ணா வந்து மாதாசுருவம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளாடி போனாங்க. அண்ணி வந்து தண்ணி கூட எடுத்துட்டு போனாங்க. அண்ணா பையன் வந்து பைபிள் எடுத்துட்டு போயிருந்தான். என்னோட பையன் ஒரு குட்டி மாதாசுருவம், என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிலுவை, என்னோட பொண்ணு வந்து ஒரு குட்டி கிஃப்ட். அப்புறமா நான் வந்து நவதானியம் எடுத்துட்டு உள்ள போயிருந்தேன். உள்ள வந்ததும் ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரேயர் முடிச்சதும் வீடு ஃபுல்லா மந்திரிச்சாங்க. குழந்தைங்க எல்லாம் புது வீடை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு மந்திரிச்சு முடிச்சதும் எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்தோம். போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா அண்ணாவும் அண்ணியும் மெழுகுத்திரி ஏத்தினாங்க. மெழுகுத்திரி ஏத்தி முடிச்சு மறுபடியும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சதும் பால் காய்க்கிறதுக்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃபாதர் பால் ஊத்துனாங்க. அப்புறமா அண்ணா, அண்ணி, என்னோட ஹஸ்பண்ட், நான், அண்ணா பையன், என் குழந்தைங்க வந்து வரிசையா பால் ஊத்துனாங்க. எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் அண்ணா வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் வாங்க போயிருந்தாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு இந்த ஃபாதரை தவிர இன்னும் ஒரு 3 இந்தியன் ஃபாதர்ஸை அண்ணா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கொத்து பரோட்டா, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி வந்து அண்ணா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீடு பால் காய்க்கிறதுக்கு முந்தின நாள் வந்து வீடு ஃபுல்லா அண்ணாவும் அண்ணியும் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அண்ணா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து அண்ணி வந்து குழந்தைக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டேனால டிவி எதுவும் மாட்டல. ஐபேட்ல வந்து குழந்தைங்க கிட்ஸ் சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்து முன்னாடி இருந்த அபார்ட்மெண்ட்ல போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு அண்ணாவோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சனிக்கிழமை காலையில எழுந்திரிச்சதும் அண்ணி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் வந்து தனித்தனியா ஃபேமிலி நேம் போட்டு பிரிச்சு வச்சிட்டு இருந்தாங்க. காலையில 11 மணி மாதிரி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாங்க. அண்ணாவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாவோட பழைய அபார்ட்மெண்ட்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. வீடே வந்து நிரம்பிடுச்சு. ஊர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே வரிசையா போட்டோ எடுத்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு பேசிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. மாடியிலையும் கீழேயுமா விளையாடினாங்க. அண்ணா வீடு வந்து மாடியில 3 ரூம் வந்து 2 பாத் இருக்கு. கீழே வந்து ஒரு ஹால், கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம், அப்புறமா ஒரு கெராஜ் இருக்கு. அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்ணி மூலமா ஓரளவுக்கு தெரியும். அண்ணாவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசா இருந்தாங்க. எல்லாரு கூடயுமே பேசிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணாவோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு அமெரிக்கன் ஃபேமிலியும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே வந்திருந்தாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு வெஜ், நான்வெஜ் ரெண்டுமே வச்சிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, கொத்து பரோட்டா, சிக்கன் 65, காலிஃப்ளவர் மஞ்சூரியன், பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, நான், ஆனியன் ரைத்தா, சால்னா, குலாப் ஜாமுன், ஐஸ்கிரீம், ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம்.
முடிச்சதும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அண்ணாவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அண்ணாவோட அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈவினிங் வரைக்குமே இருந்தாங்க. பழைய அப்பார்ட்மெண்ட்ல உள்ள அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போட்டோவும் ரீல்ஸும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நானும் சில போட்டோஸ்லயும் ரீல்ஸ்லயும் கலந்துக்கிட்டேன். வெரி குட். வெளியில வா, பிரேம்ல இருந்து வெளியில வா. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீ. அண்ணாவோட அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஈவினிங் வரைக்குமே இருந்தாங்க. கடைசியா போகிறதுக்கு முன்னாடி குரூப் போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புனாங்க. கடைசியா அண்ணாவோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம குமரி டு அமெரிக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.